தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னையில் அதிகரித்துள்ள தெருநாய்கள் பொதுமக்களை கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இதனால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடனும் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், சென்னையில் இந்த தெருநாய்கள் பிரச்சனையானது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த தெருநாய்களால் யாரேனும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவரணி, சென்னை மட்டும் கிடையாது, பல இடங்கள் தமிழகம் இந்த நாய் தொல்லை என்பது மிகவும் அதிகரித்து வந்த காரணத்தால் தடுப்பூசி போடும் பணியும் மைக்ரோசிப் பொருத்தும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியின் சார்பாக அனைத்து மக்களும், அதாவது செல்லப்பிராணிகள் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக மைக்ரோசிப் பொறுத்திருக்க வேண்டும், தடுப்பூசி போடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அந்த பணியில் என்ன தொய்வு ஏற்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ பணியை அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது, தொய்வு அடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. இந்த சூழலில் 2 தினத்துக்கு முன்னாடி தீவுத்திடலில் இருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சியில் அங்கே தாம்பரத்துலேருந்து வந்த சிறுவனை நாய் கடித்ததாக நாய் கடித்து உடனே எழும்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து இந்த சுற்றுலா இடங்களில் அதிக அளவு நாய் தொல்லை இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. என்னென்னா, வெளியூர்ந்து வர நிறைய பேர் இந்த சுற்றுலா தலங்களுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நாய் கடிச்ச அந்த கடிக்கப்பட்ட கடிக்கும் நாய் அது தடுப்பூசி போடப்பட்டிருக்குதா இல்லை அது மைக்ரோசிப் பொறுத்து இருக்கிறதா என்ன தெரியாது. ஆனால் இங்கே நம்ம இருக்கக்கூடிய மெரினாலே பார்த்திங்கன்னா அதிகமான நாய் தொல்லை இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா சுற்றுலா பயணிகளே ஒரு பயத்தோடு தான் இங்கே வந்துட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட கேட்போம், ஏம்மா இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்துமா வரீங்க? நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேங்க சார். காலையில் மெரினாவுக்கு சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். நிறைய நாய் இருந்துச்சு. எங்கள் பேபிஸுமே கொஞ்சம் நாயை பார்த்து பயந்துட்டாங்க. பட் நாயை பார்த்து நாங்களும் பயந்து கொஞ்சம் போகலாமா வேணாமா சன்ரைஸ் பார்க்க அப்படின்னு பேக் வந்துட்டோம். சரி, பயத்தோடு தான் நாங்கள் போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ வேற அதுக்கு அந்த நாயை பிடிக்கிறக்காரா வந்தாங்களா? அது என்ன தெரியும்? இல்லைங்க சார், யாரும் வரல. நாயை பிடிக்க யாரும் வரல. ஏம்மா, இப்போ வேறு என்ன இங்கே பிரச்சனை? இப்போ நீங்கள் உள்ளே அங்கே வெளியேந்து போகும்போது இப்போ உங்கள் ஊர்னா அந்த ஊரில் அந்த நாயை பற்றி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே எந்த மாதிரி சூழல் இருந்தது? ஆக்சுவலாக இங்கே ஒரு சில நாயெல்லாம் பார்க்கும்போதே பயமாக தான் இருக்குது. குலைச்சிட்டு கிட்ட வரும்போது எங்கே கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து தடுப்பூசி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்து சிப் பொறுத்துனா எந்த நாய் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது கடித்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் பரவாயில்ல. இப்போ நாயை பற்றி என்ன பண்ணீங்க? பயந்து ஓடிட்டியா? ஓடின வராதா நாயே? துரத்திட்டு யுவராணி பொறுத்து, ஏன்னா இங்கே இருக்க இந்த குழந்தைகள் எப்போவுமே நாயகன் ஓடத்தான் செய்வாங்க. ஓடினா இங்கே துரத்தும். இப்போ நம்ம செய்தி சேகரிக்க போகும்போது நம்ம காட்சிப்படுத்தும் போதே நம்மளவே அந்த நாய்கள் துரத்திட்டு தான் வந்தது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் பல இடங்களில். இங்கே குறிப்பாக சென்னை மருத்துவமனையிலே நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. மருத்துவமனை மட்டும் கிடையாது, தலைமைச் செயலகத்துலேயும் சரி. இது அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாய்கள் இதில் என்ன பிரச்சனைனா, ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள் அவங்க நாயை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு ஒருவன் சொன்னிருந்தா கூட நம்ம வைக்க வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, மாநகராட்சி அந்த நாய்களுக்கான அந்த செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி போடணும், மைக்ரோசிப் பொறுத்துன்னு தான் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டு இருந்தோம். தொடர்ந்து அந்த அவங்களும் நிறைய பேருக்கு, அதாவது வீட்டில் இருக்கிறவங்கள தொடர்ந்து ஒரு இறுதி நாள் வச்சுருந்தாங்க, இத்தனாம் தேதிக்குள்ளே மைக்ரோசிப் பொருத்தணும், தடுப்பூசி போடணும்னு. ஆனால் அது அந்த வேகமாக நடந்த பணி இன்றைக்கி எங்கே நடக்குதுன்னு தெரியல. ஒரு தொய்வடைஞ்ச நிலை தான் காணப்படுது. ஏன்னா இப்போ இந்த கடிக்கிறக்கூடிய நாய் அது தடுப்பூசி போடப்பட்டிருந்ததா இல்லை யாருடைய நாய்? இப்போ அதுக்காக தான் அந்த மைக்ரோசிப்புங்கிறது பொறுத்துறது. என்னென்னா, இந்த நாயுடைய ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மைக்ரோசிப் பொருத்தும் பொழுது அது ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதில் முழுவதுமான தகவல் வந்துடும். இந்த நாய் என்ன பிரீடை சேர்ந்தது, இந்த நாய்க்கு தடுப்பூசி எப்பப்போ போட்டிருக்குது, இது யாருடைய நாய் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடும். இது வீட்டில் வளர்த்துருக்குனாலும் கூட தெருநாய்களை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியின் சார்பாக தான் பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மாநகராட்சி இதுக்கு எத்தனை நாய்கள் தடுப்பூசி போட்டுருக்குறதுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவை பெருக்குவதற்காக நீல கடற்கரை என்று சொல்லி பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒருபுறம் மெரினாவை அந்த செலவு செய்து சுற்றுலாத்தலமாக மாற்றினாலும் கூட வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பயத்துடன் தான் வர்றாங்க. மற்ற நாய், ஏன்னா நாய்கள் ரேபிஸ் அதிக அளவு இந்த பரவிட்டு வரதா ஒரு பக்கம் தகவல் வெளியாகிருக்கு. இந்த சூழலில் மாநகராட்சி அதிதீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மெரினாவில் சுற்றக்கூடிய நாய்கள் அனைத்துமே தடுப்பூசி போடப்பட்டுள்ளதா,
மைக்ரோ சிப் போட்டப்பட்டதில் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா மற்ற விதங்களுக்கு, அதாவது இங்கே இருக்கவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், குப்பையை போட்டு அபராதம் விதிக்கப்படும் சொல்லக்கூடிய மாநகராட்சி தாங்கள் செய்யக்கூடிய பணி என்ன செஞ்சதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் மக்கள் அதை பயப்பட்டே இருக்காங்க. இங்கே குறிப்பாக இங்கே மட்டும் கிடையாது, தீவுத்திடலையும் பொறுத்தது கிடையாது, மாநகராட்சி முழுவதும் சரி, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நாய்களை, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களும் சரி, வீட்டில் வரக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கும் சரி, தடுப்பூசியும் சரி, மைக்ரோசிப் பொறுத்த பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம். அதிக அளவு பரவிட்டு, ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் அந்த நாய்க்கடி தொடரும் போது ஒரு வேதனையான ஒரு விஷயம். 2 நாட்களுக்கு முன்னாடி தீவுத்திடலில் ஒரு பொருட்காட்சிக்கு வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருந்த ஒரு சிறுவன் நாய்க்கடிக்கு ஆளாகி வருகிறது. ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ இவ்வளோ தூரம் நடக்குதுன்னா அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? நாய்கள்லாம் பராமரித்து அது தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடணும். இதேமாரி விட்டுருந்தா எல்லாத்தையும் கடித்தா எல்லாத்தையும் விவரம் தான் ஆகும். அதனால் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ சுற்றுலா பயணிகள், ஏன்னா காலையில் இவங்க பார்க்கும்போது பயந்துட்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம இவங்களோட சந்திச்சோன்னா, இவங்க வெளியூர்லேருந்து வந்து ஒரு சுற்றுலாவிற்கு வந்தவர்கள் கூட பயத்துடனே இருக்கு. சுற்றுலா என்பதே வந்து ஆனந்தமாக இருப்பதற்காக, பயத்துடனே காலம் தள்ளக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யுவராணி, சென்னையில் தெருநாய் பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சத்துடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் அவர்கள் வைத்த கோரிக்கைகளையும் இது தொடர்பான முழு விவரங்களையும் நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன். ஹலோ, நீ கிளம்புற டேட்டுக்கு வந்தால் கூட என்ன பாதி இடம் போயிருக்கலாம், ரீச் ஆகிருக்கலாமே. ஃபோட்டோ